சிம்மராசி நேர்களே, ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? உள்ள போய் பார்த்துடலாமா? வாழ்த்துக்கள். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முதல் 18 மாசம் உங்களை ராகு கேது லாக் பண்ண போறாரா இல்லை ரிலீஸ் பண்ண போறாரா? இதுதான் பத்தி பார்க்க போறோம். தமிழ் வருஷம் விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை ராகு கேது பெயர்ச்சி அடைகிறார்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சி மற்ற பெயர்ச்சியை போல இல்லைங்க. சும்மா வந்துட்டு போற பயிற்சி இல்லை. நமக்கு நல்ல பாடத்தை கொடுத்துட்டு போகும். ஆனால் பாடம் எடுத்தாதான் பெரிய பாஸ் ஆகி பெரிய வெற்றியாளராக முடியும். இதை முதல்ல ஞாபகத்துக்கு வச்சுங்க. அப்போ ராகு கேது நமக்கு நட்டமான கிரகம் கிடையாது, தைரியமாக சொல்லக்கூடிய கிரகம். ராகு கேதுவால் ஒருத்தவன் வெற்றி பெற்றிருக்கிறானே தவிர தோல்வி அடைந்தவன் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு ராகுதசை நடக்கும். அந்த ராகுதசை இருக்கும்போது முக்கிய புள்ளிகளாக வர முடியும். உண்மை. கேது தசை நடக்கும்போது அறிவார்ந்த யோசனைகள்லாம் பெற்றும் அகில உலகத்தை ஆள முடியும். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே உற்று நோக்குதல், உள்வாங்குதல் இதெல்லாம் தேவை. வெளிப்படையாக இருக்கிறது, வீண் பேச்சு இதெல்லாம் வேஸ்ட். ராகு கேதுக்குள்ள செட்டே ஆகாது. இப்போ வெளி உலகத்தில் நம்ம போய் பார்க்குறோம் சிம்மராசிக்காரவங்களே. வெளி உலகம் வாழ்க்கை ஒன்று இருக்கும், உள் உலகம்னு ஒன்று இருக்கும். உள் உலகத்துக்கும் வெளி உலகத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. ஆனால் வெளி உலகத்துக்கு போனால் நம்ம சார் சூப்பர் சார், அருமை சார், செம்மையாக இருக்குங்க சார், நல்லா சாப்பிடுங்க சார் சொல்கிறோமா இல்லையா? அதே அவன் அப்படி போனோன்னு பா அவன் மனுஷனே, அவன் இதெல்லாம் எப்படியே சந்திக்கிறது? இது ஒரு உலகம். உள் உலகம் எனக்கு இது நியாயமாக இருக்குங்க, அவன் எனக்கு தப்புன்னு சொல்கிறாங்க, அதை எனக்கு இது கரெக்டாக இருக்குங்க, அது எப்படிங்க அவன் தப்புன்னு சொல்லலாம்? இது உள் உலகம். இந்த ரெண்டு உலகம் நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல நம்ம சந்திக்க வைக்கும். அதில் என்னென்னா, ரெண்டு உலகத்திலையும் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு உலகத்திலையும் நடிக்கணும். உள் உலகத்தில் நாம் பேசுகிறத நாசுக்காக அவனுக்கு புரிய வைக்கணும். வெளி உலகத்தில் நடக்கிற விஷயத்த நம்ம மனசுக்கு நாசுக்காக புரிய வச்சுக்கணும் இல்லையா? இல்லைன்னா மனசு என்ன பண்ணும்? அதுதான் குழப்பி விட்டு போயிடும். அப்போ இந்த ராகு கேது என்ன பண்ண போறாரு? 7ஆம் இடத்திற்கு ராகு வருகிறார். சிம்மராசிக்கு ராகு 7th பிளேஸ், கேது ஜென்மத்துக்கு வருகிறார். ஏற்கனவே இந்த இல்லற வாழ்க்கையில பெரிய சிரமத்துக்குள்ள இருக்கிற ராசியில முதல் இடம் ராகு கேது கொண்டிருக்கிற இப்போ சிம்ம ராசி தான். எப்பயுமே சிம்மராசிக்கு இல்லறத்துக்கும் ஏக பந்தம். ஒரு பொண்டாட்டிக்கிட்ட போய் புருஷன் வந்து சிம்மராசியா இருக்காருன்னா அன்பா அல்வாவும் பூவும் வாங்கிட்டு போய் கொடுத்தாலே சாமிகிட்ட போட்டுன்னு சொல்லிடுவாங்க. புருஷன் அதே மாதிரி சரி மாமா தேட்டருக்கு போகலாம், படம் பார்க்க போவோம் அப்படின்னு மனைவியை கூப்பிடுறாங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன அக்கறை உங்களுக்கு அப்படின்வாங்க. என்னம்மா நான் வாங்கி கொடுக்கலனாலும் திட்டுறேன், இன்னைக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், இப்போ என்ன அக்கறைங்கிற, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அது மாதிரி ஆகிடும் இந்த வீட்டுக்காரர்கள், ஹஸ்பண்டோட நிலைமை. சரி, மனைவியோட நிலைமை எப்படி இருக்கு? சிம்மராசியில் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஞானம் நிறைய வரும், உண்மையை சொல்லுவாங்க. ஏங்க இந்த இடத்துல இப்படி பேசாதீங்க, மான மரியாதை போயிடணும், உனக்கு தெரியுமா இதெல்லாம் அப்படின்னு வீட்டுக்காரர் திருப்பிட்டு பேசுவார். நீ அனுபவிச்சுட்டு வந்தால் தாண்டா தெரியும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள சொல்லிடும். ஆக சிம்மராசிக்கும் கல்யாண வாழ்க்கைக்கும் ஏகம், அதாவது பார்த்தீங்கன்னா ஏகம்னா ரெண்டு பேரும் எதிரியாக தான் இருப்பாங்க. இதில் எங்கேயோ ஒன்று ரெண்டு நல்லா இருக்கும். அது எங்கன்னா அந்த வீட்டில் இந்த பிள்ளைங்க பிறந்ததுனால அந்த பிள்ளைங்க ராசியால் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. பெரும்பகுதி சிம்மராசிக்காரர்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னாலே ப்ராப்ளம். இன்னொன்று என்னன்னா, ஒரு முக்கியத்துவமே வராது. நம்ம வீட்டிலே ஒரு முக்கியத்துவம் கிடைக்கலன்னா வெளியில் எங்கெங்க முக்கியத்துவம் கிடைக்கும்? நம்ம முக்கி நம்ம தத்துவத்தை வெளியில் சொன்னாலும் முக்கிய தத்துவம் கிடைக்காது. அதான் முக்கிய சொல்றது, முக்கிய இல்லையா? கரெக்டு தானே பேசுறது? அப்போ சிம்மராசிக்காரர்கள் வீட்டிலேயே அவங்களோட ஓட்டு டெபாசிட் போயிடும். அப்போ இப்போ தான் நான் முன்னாடி சொன்னதெல்லாம் எதுக்கு தான் சொல்றது, உள் வாழ்க்கை வெளி வாழ்க்கை. இப்போ ரெண்டு இடத்துல இந்த ராகு என்ன பண்ண போறார், கேது என்ன பண்ண போறார்? 7ஆம் இடத்துக்கு இந்த ராகு வர்றதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிம்மராசிக்காரர்கள் தன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும். முக்கியமா யாருக்காகவும் ஜாமீன் போடாதீங்க, யாருக்காகவும் ஒரு இரக்க குணப்பட்டு உதவி செய்யாதீங்க. யாரோ செய்கிற தப்புக்கு சிம்மராசி தண்டனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கூட உண்டாகும்.
அது முக்கியமாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் கவனமாக இருங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், கோடிக்கு அதிபதியாக இருக்கலாம், இல்லை குட்டிச்சோரல இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வரும்போது பணம்னும் போது 10 அடி தள்ளி வைங்க. கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க, பாவம் பார்க்காதீங்க, பரிவு காட்டாதீங்க. ஏன்னா தண்டனை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். யாரோ பண்ற தப்புக்கு நாம தண்டனை பெறக்கூடிய நேரம். புரியுதா? அதாவது என்னைக்கு தன்னை நாம மீறும் பொழுதுதான் நமக்கு தண்ணி வருதுங்க. இந்த தண்ணியை ஒரு அணை போட்டு தடுக்கிறான். ஏன் தடுக்கிறான்? அது மாட்டு தண்ணி வீணா போயிடுமே அப்படின்னு. அது மாதிரி தன்னையும் ஒரு அணை போட்டு தடுக்கலைன்னா தண்டனை பெறுவோம். வார்த்தையை நல்லா கவனிச்சிங்க. இந்த தண்டனைக்கு அவ்வளவுதான் வார்த்தை. தன்னை அணை போட்டு தடுக்கணும். அதுக்கு முதல்ல நமக்கு இந்த கெப்பாசிட்டி வேணும். நான் இந்த இடத்துல இதை பேசலாமா, பேசக்கூடாதா, இந்த இடத்துல இந்த செயலை செய்யலாமா, செய்யக்கூடாதா அப்படின்னு எனக்குள்ள ஒரு அணையை நான் ஏற்படுத்தலைன்னா எனக்கு தண்டனை உறுதி. இப்போ பாயிண்ட் புரியுதா? இதை தான் மைண்ட்ல ஏற்றிக்கணும். இப்போ சிம்மராசிக்காரர்கள், ராகு உங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். நீங்களே உங்களுக்கு அணை போட்டுக்கலைன்னா தண்டனை உருவாகும். அப்போ பார்த்து பழகுங்க, அவ்வளவுதான். பார்த்து பேசுங்க, பார்த்து யோசிங்க. ஜபாத் போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க. அது உறவா இருக்கட்டும், சொந்தமா இருக்கட்டும், அதிகாரமா இருக்கட்டும், வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. போற போக்கில் செஞ்சுக்கலாம். பஸ்ஸில் கண்டக்டர்லாம் சொல்லுவார், பார்த்துருக்கீங்களா சார், 2 டிக்கெட் கிடைக்குமா சார் அப்படின்னு. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி 2 சீட்டை மட்டும் அந்த கண்டக்டர் டிரைவர் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இந்த எல்லா டிராவல்ஸ்லையுமே இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, இருங்க வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். வெயிட் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதான். இந்த பிளானை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது கேது. இவர் 7க்கு போறாரா, அதனால என்னன்னா வெறும் செலவு பண்ணா கூட, யாரு? ராகு பகவான். எல்லா செலவையுமே நமக்கு தேவையில்லாத செலவாகும். பிடிக்காத விஷயம் நடக்கும். 10 ரூபா பண்ற செலவு 50 ரூபாய்க்கு பண்ற மாதிரி இருக்கும் சிம்மராசிக்கு. இந்த 18 மாசம் இந்த ஆள் பண பிரச்சனை ஏற்படுத்துறாரு. பணத்தை நம்ம கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி கொண்டு போறார். அதனாலதான் சொல்றேன், யாருக்காகவும் நம்ம வாழ வேண்டாம், நமக்காக வாழும். இதுதான் என்னுடைய கருத்து. இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்றது? அப்படிதான் எதிர்கொள்ளணும். அதுவும் இந்த படம் எடுக்கிறவங்க ரொம்ப முக்கியம். தயாரிப்பாளர்கள் நிலை இந்த சிம்மராசியில பிறந்தீங்கன்னா கவனமா இருங்க. தயாரிப்பாளர்கள் நிலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களை தொழில் வல்லுநர்கள் கவனமா இருங்க. அரசியல்வாதிகள் கவனமா இருங்க. வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. செலவு அதிகமாக போற மாதிரி இருக்கும், கவனமா இருங்க. அடுத்தது, இந்த ராகு நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என்னங்க பண்ணலாம்? சிவ வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா பிரதோஷம் சிவன் ராத்திரியில சிவனை அதிகமாக வழிபாடு செய்யுங்க. சிவன் ராத்திரியில வில்வ அர்ச்சனை பண்ணுங்க. சிம்மராசிக்காரர்கள் லாபத்தை கொடுக்கும். கேது பகவான், இந்த கேது பகவான் நமக்கு 2 விஷயத்தை கொடுக்கிறார். அவர் ஜென்மத்தில் வரார். இந்த ஜென்மத்தில் கேது வந்தாலே தேவையில்லாத பொறுப்புகளை நாம் சுமக்க வேண்டிய கட்டாயம். என்னைக்குமே பொறுப்பு சுமந்தாதாங்க நம்ம பெரிய ஆளு. ஒரு பொறுப்புல இருந்தாதான் அவர் அந்த பொறுப்புல இருக்காருங்க அப்படின்வாங்க. அவர் பெரிய ஆளுங்க, மனிதர். ஆனால் அது என்னன்னா நமக்கு நிறைய சோகத்தை ஏற்படுத்தும். நம்ம நிம்மதி கொடுக்காது. நம்ம தண்ணி குடிக்க முடியாது, நம்ம சாப்பிட முடியாது, நமக்கு பிடிச்சதை செஞ்சுக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த கேது ஜென்மத்தில் வரும்பொழுது நமக்கு என்னன்னா, நம்ம மைண்ட் ஒரு பிரவேசியை தேடும். அது இந்த உலகம் கொடுக்காது. அப்போ நீங்கள் சோகத்துக்குள்ளே போகக்கூடாது. அப்போ உங்களோட புத்தி தடுமாற்றம் ஏற்படக்கூடாது. இந்த கேது ஜென்மத்தில் போகும்போது நமக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்மளுடைய மூளை வேலை செய்யாததுனால நம்ம சில இடங்கள்ல ஓவரா பேசிடுவோம், ஓவரா ஒரு விஷயத்தை இறங்கிடுவோம். நம்ம வார்த்தையை நமக்கு எமனா போய் நிற்கும். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். இதுதான் சிம்ம ராசிக்காரர்கள், உங்களுடைய புத்தி அம்சம் சில சோகத்தை உண்டாக்கும். எப்படின்னா, இந்த சூழ்நிலைகளை நாம் புரிஞ்சிக்க முடியாமல் நம்ம தவிப்போம். ஏன்னா நமக்கு நல்ல ஞானம் இருக்கும், ஆனால் சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல கைதியாக இருக்கணும். எவ்வளவுதான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் 10 முட்டாள்கள்கிட்ட போகும்போது அறிவாளியாக காட்டிக்கலாமா? காட்டிக்க கூடாது. இந்த குரங்கு கதை பார்த்துருக்கீங்களா? சிம்பிளாக புரிஞ்சுக்கிங்க சிம்மராசிக்காரர்களே. இந்த குரங்கு கிட்ட ஒரு பொருள் ஒன்று இருக்குன்னா அந்த பொருளை வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க ஒரு பொருளை தூக்கி எறிவாங்க. முதல்ல குரங்கு என்ன பண்ண எடுத்து வச்சுக்கும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கும். அப்புறம் திரும்பி என்ன பண்ணுவாங்க,
அதே மாதிரி பிளான் பண்ணி தூக்கி போடுறதுல தான் அந்த பிளான் என்ன ஆகும்னா குரங்குக்கு புத்தி மாறி அது இருக்கிற பொருளை திரும்பி தூக்கி போட்டுரும். இவ்வளவுதான். நம்ம சில குரங்குகள்கிட்ட நம்ம இருக்கிறதா நினைச்சுக்கணும். வானரங்களோடு வாழ்வதாக நினைத்துக் கொள்ள வேண்டும் சிம்மராசிக்காரர்கள். இந்த 18 மாதம் கேது பகவான் நம்மளை வானரங்களோடு வாழ வைக்கிறான்னு நினைச்சுக்கணும். வானரத்துக்கு புத்தி கம்மி, நமக்கு புத்தி அதிகம் மனுஷனுக்கு. இப்ப பிளான் முடிஞ்சு போயிடுது. இதே நீங்க இந்த ஞானம் வரலைன்னா வானரத்தோடு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. அது வாழ்நாள் முழுக்க நமக்கு வெற்றியை கொடுக்காது, விரயத்தை கொடுக்கும், சோகத்தை கொடுக்கும். புத்தி குறைவினால் நாம கெட்டவர்களாக மற்றவங்களுக்கு காட்சி அளிப்போம். உண்மையிலே நாம நல்லவங்க, சிம்மராசிக்காரங்க உண்மையிலே நல்லவங்க, நியாயம் தெரிஞ்சவங்க, நல்லா பேசுறவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் வாழணும்னு ஒரு கௌரவத்தை மேம்படுத்தக்கூடியவர்கள். இந்த முடியாதுங்கிற வார்த்தையே சிம்மத்திட்ட கிடையாது. நம்மளால முடியும் நம்பிக்கை உடையவர்கள். ஆனா இந்த வானரங்களோடு வாழும் பொழுது வானரம் நம்மளை புத்தி இல்லாதவனாவே காட்டும். அதுங்களோட வாழ்ந்து பழகி அவங்களை வீழ்த்துவதுதான் இந்த 18 மாதம் உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க். இப்ப புரியுதா? நெகட்டிவே பேசாத இவரே இவ்வளவு நெகட்டிவா சொல்றாரு நிறைய பேர் நினைப்பாங்க. நான் சொன்னது எதுவுமே நெகட்டிவ் இல்லை, எல்லாமே பாசிட்டிவ். நெகட்டிவ் வரக்கூடாதுங்கிறதுக்கு பாசிட்டிவா பேசிட்டு இருக்கோம். நம்மளோட எண்ணம் அவ்வளவுதான். மனுஷனோட வாழ்க்கை நினைச்சாதானுங்க பிரச்சனை. நம்ம வானரத்தோட வாழ்வு நினைச்சிட்டு போயிடுவோம். அப்போ நம்ம பிளான் மாறிடுது இல்லை? சிம்மராசி இப்போ கிளியர் ஆயிடுறீங்களே. அப்போ ஒருத்தவங்களை எதிர்க்கும் போது எதிர உள்ளவங்களை நீங்க சமபலத்தில் பார்க்காதீங்க. அவங்க உங்க புத்தியை குறைக்கிறதுக்கு ஐடியா பண்றாங்க, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தின் இளம்பிறை போலும் வீட்டினை, நந்தி மகந்தனை, நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுக்கின்றேன். இங்க வைக்கணும் பிள்ளையார. முடிஞ்சு போச்சு. புத்தி ஸ்தாபித்தனமா நம்ம செயல்படுவோம். நம்மளை தோக்கடிக்க என்னமோ பிறந்து வரணும். இந்த 18 மாச இறுதியில அம்சமான வெற்றியை பெறுவீங்க. நான் சொன்ன பிளான் படி போனீங்கன்னா வாழ்த்துக்கள். நிச்சயம் இந்த 18 மாதம் உங்களுக்கு சவால்கள் தான். இந்த சவால்களை சமாளிக்கக்கூடிய அற்புதமான சக்தியை துர்க்கை, சிவன், விநாயகர் உங்களுக்கு கொடுக்க போறார். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். எப்பேற்பட்ட சதியையும் நாம் வெல்வோம் நம் மதியால்.